ஒலி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தோன்னா வீட்டுங்களில் பார்த்தோன்னா நிறைய வீட்டுங்களில் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒன்று வாஸ்து பிரச்சனைன்னு ஒரு சைடு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் தெய்வ பிரச்சனைன்னுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, வாஸ்து பிரச்சனை போடான்ட்டு அந்த வீட்டை இப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படி ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க, கற்பனைகளை வந்தால் யாரோ ஒருத்தர் ஒரு 500 ரூபாய்க்கு சொன்னதுனால இடிச்சு போட்டுருங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை நம்மளே அறியாம தவறான ஒரு விஷயங்கள் பண்றோம். இதுக்கெல்லாம் மாற்று வழியை தான் நமக்கு கடவுள் என்ன பண்ணிக்கிறாங்க, மூலிகை படைச்சிருக்கிறாங்க. தெய்வங்கள்ல இருந்து அதற்கு மூலிகைகள் படைச்சு அந்த மூலிகை வச்ச நம்ம அந்த இடத்துல அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும்ன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. இதுல பார்த்தோன்னா நீங்க இதுக்குள்ள பண்ண ஒரு அற்புதமான மூலிகை தொட்டாசினிக்கு. இந்த தொட்டாசினின்றது ஒரு அபூர்வமான மூலிகை. அந்த காலத்துல பார்த்தோன்னா சித்தர்கள் மகான்கள் எல்லாமே அதிரகசியமா பயன்படுத்திய மூலிகை இது தொட்டாசினிக்கு. இந்த தொட்டாசினிக்குன்றது பார்த்தோன்னா இயற்கையவே பார்த்தோன்னா சித்தாவுக்கும் நிறைய முறைகள் பயன்படும், மாந்திரிகத்துக்கும் பயன்படும், அதே மாதிரி வீட்டு நல்ல விஷயங்களுக்கும் உங்களுக்கு பயன்படும். இந்த வீட்டுல பார்த்தோன்னா இப்ப தொட்டாசினிக்கு நம்ம ஒரு நல்ல கிழமை என்னைக்குன்னா ஒரு நல்ல கிழமை தேர்ந்தெடுக்கணும். அதுல என்னன்னா ஒண்ணு வெள்ளிக்கிழமை இல்ல பௌர்ணமி. இந்த நாள்ல நீங்க போய் நர்சரியில ஒரு 30 ரூபா 50 ரூபா இருக்கும், நீங்க போயிட்டு மனசார இன்னொன்னு பார்த்தோன்னா நம்ம முழுத செடி வாங்கும் போது கோஜாடக்கூடாது. ஒரு 50 ரூபாய் எடுத்துன்னு போய் மனசார கொடுத்து வாங்கினாங்க. ஏன்னா அதுல கோஜாடும் போதே அந்த மூலிகையுடைய தன்மை நிறைய பேருக்கு அது வேலை செய்யாது. அதனால ஒரு 10 ரூபாய் அதிகமான கூட வாங்கிட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் செய்யும் போது ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுல தப்பே கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து கூட அந்த மூலிகை வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா வீட்டு வாசப்படி எதிரில் பார்த்தோன்னா நீங்க செடிக்குன்னு உங்களுக்கு இடம் பாருங்க எந்த சைடு இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கு ஒண்ணு கிழக்கு பார்த்து வைங்க, இல்ல ஒரு வடக்கு பார்த்து. இல்லைன்னா நம்ம வீடு கட்டி ஒருத்தருக்கு முன்ன என்ட்ரன்ஸ் வீடு இல்லைன்னா நம்ம செவத்து முன்ன என்ட்ரன்ஸ் 2 சைடு அந்த செவத்து மேல வச்சுக்கலாம். இல்ல அங்கேயும் உங்களுக்கு இடம் இல்லைன்னா வீட்டுக்கு மேல மாடி மேல வச்சுக்கலாம். அங்கேயும் உங்களுக்கு இதா இருக்குன்னா வீட்டுக்குள்ளே நீங்க என்ன பண்றாங்கன்னா வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளேயே வச்சு நீங்க அப்பப்போ பூஜை பண்ணிட்டு வெளியே எடுத்துன்னு போய் வச்சிடலாம். சரி, நீங்க வாங்கிட்டு வந்துட்டுங்க. இந்த மூலிகை நம்ம எப்படி பயன்படுத்துறது? இப்போ நம்ம தூங்கி எழுந்த உடனே ஒரு மனிதனுக்கு தூங்கி எழுந்த உடனே வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், வீட்டுக்கு செலவு, இதே நினைப்புல இருப்போம் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா. அப்போ நம்ம இதே நினைப்புல இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணோம், இதே நினைப்பு தான் நடந்துன்னு இருக்கும். முழு மனதோட இந்த தொட்டாசினி தலையை நீங்க போயிட்டு தொட்டு மனசார வணங்கிட்டு உனக்கு இது என்ன நடக்கணுமோ அதை நீ நினைச்சு அதை தொட்டு வணங்கின்னு வந்தோன்னா நிச்சயம் பார்த்தோன்னா உங்களுக்கு அடுத்து உடனுக்குடனே உங்களுக்கு அது நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா தொட்டாசினிக்குன்றது ஒரு அபூர்வமான ஒரு மூலிகை. நம்ம சொன்னதை உள்வாங்கிக்கும், திரும்பவும் என்ன பண்ணோம் நமக்கு பின்னாடி அது கொண்டு போய் சேர்த்தோம். யார் ஒருத்தர் இப்ப நானே என்னன்ற எனக்கு சகலமும் வசியானோன்னு கேட்கறேன்னு வச்சுக்க, அது வாங்கிக்கும். கொஞ்ச நேரம் பொறுத்து அதே சகலமும் வசிமா. சரி, அவர் கேட்கிறாரு, ஐயா கேட்கிறாரு எனக்கு மனைவி வசியானோன்னு கேட்பாரு, அவரு நம்ம எங்க வீட்டுக்காரு வசியானோ அந்த அம்மா கேட்பாங்க. அந்த மாதிரி சொல்லி வணங்கின்னு வந்தாங்கன்னா நிச்சயம் பார்த்தோன்னா ஒரு 21 நாள்லேருந்தே மாற்றம் கிடைக்கும். இது பார்த்தோன்னா இது இயற்கையான ஒரு விஷயம். இதெல்லாம் தெய்வங்களே மன ரீதியை சொல்லக்கூடிய விஷயம். இதெல்லாம் பார்த்தோன்னா நீ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கலாம், எவ்வளோ பண்ணி போய் அங்கங்க அழிச்சிக்கலாம், அப்போ கூட உங்களுக்கு பலன் கிடைக்காது. இதை தொட்டு நீங்க வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கும். நீங்க சொன்ன அனைத்து விஷயமும் உடனே நினைக்கும். அதே மாதிரி ஒரு வீட்டுல பார்த்தோன்னா கணவன் மனைவி அதிகமா சண்டை இருக்கும். இந்த கணவன் மனைவி அதிகமா சண்டை இருக்கும் போது என்னடா பண்றதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க பேச அவங்க பேச இப்படியே அது என்ன லாஸ்ட் விவாதம் மாதிரி பிரிவினை கூட வரும். ஆனா நீங்க அந்த மாதிரி நடக்கிற டைம்ல நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அதுல இருக்க ஒரு வேறு மட்டும் எடுத்துங்க. அந்த வேரை எடுத்து நீ ஒண்ணு பாருங்க, ஒரு தாயத்துல போட்டு இடுப்புல கட்டிக்கோ, தாலிக்கல் கட்டிக்கோ. அப்படி இல்லையா உன் முந்தானியில் பிடிச்சி கட்டிக்கோ. முந்தானி பிடிச்சல் கட்டிட்டு முந்தானியில் பிடிச்சி என் வீட்டுக்காரர் வசியானோ என் மேல அன்பு இருக்கணும் சொல்லின்னு வாங்க. நிச்சயம் பாருங்க ஒரு 48 நாளோ ஒரு 21 நாளோ வீட்டுக்காரர் அன்பு பாசமா இருக்க ஆரம்பிச்சிருவாரு. அதே மாதிரி நீங்களும் பெண்கள் இந்த மாதிரி சண்டை போடணும் கோவம் அதிகம் வருதுன்னா நீங்க அவங்க முந்தானியில போடுறாங்க, நீ எதில் போடுவ? நீ உனக்கும் வலி இருக்கு. அவங்க முன்னால போட்டா நீ என்ன பண்ற, வேஸ்டில நீ மடிச்சு கட்டிக்கோ. உள்ள இப்படி மடிச்சு கட்டிட்டீங்கன்னா அது உள்ள எந்த நேரமும் வச்சுக்க. அப்படி இல்லையா ஒரு பாக்கெட்ல போட்டு பர்சல் வச்சுட்டு என் மனைவி என் கூட அன்பா இருக்கணும், என் மனைவி என் கூட பேசணும், என் மனைவி என் கூட சண்டை போடாதுன்னு சொல்லி இந்த வேரை வச்சிருந்தா நிச்சயமும் உடனே 2 பேருக்கும் சண்டை சச்சரவு இல்லாம ஒற்றிமணும். ஏன்னா ஒரு கணவன் மனைவி வசியம் செய்யணும்னா நிச்சயம் இந்த ஒரு மூலிகையாலே பண்ணலாம், தாந்திரிகத்திலும் பண்ணலாம். இதே இன்னும் நீங்க ஈஸியா உங்களுக்கு ஒரு தாந்திரிகத்துல இந்த செடியை வளர்த்திட்ட இதை முறைய கூட நம்ம வசி சக்தி வேணும், தெய்வ வசி சக்தி வேணும், முகம் வசி இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா இதை ஒரு பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சு நெய்யில இப்ப போய் பாருங்க, ஓமம் போடும்போது லாஸ்ட்ல அந்த தர்பப்புல்ல எரிச்சு அதுல வச்சு எல்லாருக்கும் வச்சு விடுவாங்களா, அந்த சொன்ன மந்திரங்கள்லாம் அதுல வரும்னு ஒரு ஐதீகம். அதே மாதிரி நீங்க என்ன பண்றாங்கன்னா இதை எரிச்சிட்டு சும்மா கறி மாதிரி இது கொண்டு தினமும் வச்சுன்னு போனாங்கன்னா நிச்சயமும் போற காரியங்கள் வெற்றியாகும்.
அதே மாதிரி எல்லா விஷயமும் நமக்கு தடை இல்லாம போகும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பேசணும். ஏன்னா சகலமும் வசியாகும். அதே மாதிரி தெய்வத்தன்மையும் உங்களுக்கு வந்துடும். தெய்வங்களும் உங்களுக்கு என்ன ஆகும், கூப்பிடாததுக்கு முன்னே வசியாவாங்க. ஏன்னா மூலிகைக்கு தெய்வம் எப்பயுமே கட்டுப்படுவாங்க. ஏன்னா மூலிகைக்கு அவ்வளவு ஈர்க்கவே அந்த சக்தி இருக்கு. ஏன்னா அந்த மூலிகை இருந்தா தெய்வங்களே தானா வந்துடும். நீ மந்திரமும் சொல்லலைன்னா கூட ஈஸியா வந்துடும். அப்போ அந்த தொட்டாசினிக்கு அவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு. இதே தொட்டாசினிக்கு இலையை வந்து நம்ம பறிக்கலாம். இந்த இலையெல்லாம் பறிச்சுட்டு இதை கூட நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு சாம்பிராணி ரெண்டும் கலந்து இதை வந்து வீட்டுல பொடி போட்டுட்டு வந்தாங்கன்னா நிச்சயமா அந்த வீட்டுல வந்து பார்த்தோன்னா தெய்வத்தன்மை இருக்கும். கெட்ட நேட்டி வெளியே போயிடும். அதே மாதிரி வீடு வந்து சுபச்சி இருக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வீடு சுபச்சிருந்தா வாழ்க்கையில எல்லாமே நமக்கு நன்மை உண்டாகும். அப்போ நீங்க போயிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா அருகில் உள்ள போயிட்டு தொட்டாசினி செடியை வந்து வாங்கின்னு வாங்க, வைங்க, வீட்டுல நல்ல பயன் பெறுங்க. அது இப்படியும் இல்லைன்னா போங்க கழனிக்காட்டுல இருக்கும், அங்க பாருங்க நிறைய இருக்கும், விதை இருக்கும். அந்த விதையை எடுத்துட்டு வந்து எருவும் மணலும் கலந்து ஒரு தொட்டியில போட்டு நீங்க அதை செடி ஒரு 10 நாள்ல வந்துடும். ஒரு 10 நாள்ல வந்துட்டு நீங்க அன்னில இருந்து ஆரம்பிங்க. தொட்டு தொட்டு வழி பண்ண உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கட்ட கேளுங்க, உடனே கிடைக்கும். ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயம்.